பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதியை நினச்சி ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காரு. அதுக்கடுத்ததாக நான் போய் கோமதியை ஒரே ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா டாக்டர் உள்ளே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்க சொல்லும் போது தான் நம்ம போய் பார்க்க முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிரெல்லாம் சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹே கோமதி, என்னடி ஆச்சு உனக்கு? இவ்வளோ நேரம் கண்ணு முழிக்காமல் இருக்கே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி, எந்திரிச்சு வாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனை இருந்துட்டு அத்தை மேலே இவ்வளோ பாசமாக இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மீனாலாம் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனா இருந்துட்டு அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணை முழிச்சிடுவாங்க மாமா, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பார்த்தீங்க மீனா, உங்கள் அத்தை வீடே கதின்னு சொல்லிட்டு ஏதோ துருன்னு ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாள். ஆனால் இப்போ பாரு எப்படி படுத்து கிடக்குறான்னு, பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பொறுமையாக இருங்க மாமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம போயிட்டு அத்தையை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நர்ஸ் இருந்துட்டு அவங்கள இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெண்டு பேரை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிரை இருந்துட்டு நீங்களும் அண்ணனும் போய் முதல்ல பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால் சரவணனும் நம்ம பாண்டியனும் போயிட்டு கோமதியை பார்க்குறாங்க. கோமதி மயக்கத்தில் தான் இருக்காங்க. ஏய் என்னடி இப்படி படுத்து கிடக்கிற, ஏய் கோமதி எந்திரிச்சு பாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அப்பா அமைதியே இருங்கப்பா, கத்தாதீங்க, அதுக்கப்புறம் அம்மாவுக்கு டிஸ்டர்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாரா சரவணா, உங்கள் அம்மா எப்படி படுத்திருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கடுத்து தான் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. சார் இப்படியெல்லாம் கத்திட்டு இருக்கக்கூடாது, முதல்ல வெளியே போங்க அப்படின்ற மாதிரி அமுச்சு விடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிரும் நம்ம மீனாவும் போயிட்டு பார்க்குறாங்க. சார் சத்தம் போடாமல் பார்த்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிர் கோமதி இருக்கிற நிலைமையை பார்க்க முடியாமல் அழுந்துக்கிட்டே அங்கேருந்து வெளியில் வந்துடுறாங்க. அப்பா நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க, நீங்கள் இருக்கிற நிலமையை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது ஆயிடும் போல் இருக்குது. நான் உங்களை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்ததுக்கப்புறமா கதிரும் மீனாவும் வீட்டுக்கு போகட்டும். நாங்கள் எதுக்காக வீட்டுக்கு போகணும் அண்ணன், நீங்கள் திரும்பலாம் வர வேண்டாம், அப்பாவை கூட்டிகிட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கண்ணே அப்படின்ற மாதிரி கதிர் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா வாங்கப்பா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எங்கடா கூப்பிட்றேன், உங்கள் அம்மா கண்ணை முழிச்சு ஒரு பார்வை கூட பார்க்கலேடா, அவள் இப்படி இருக்கிற போது என்னால் வீட்டில் போயிட்டு நிம்மதியே இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் இத்தனை பேர் இருக்க முடியாது, வாங்கப்பா போகலாம், நான் இருக்க, யார் யார் போகணுமோ போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம கதிர் இருந்துட்டு நீங்கள் இருக்கிற நிலமையை பார்த்தா எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா, அதனால் நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் ராஜி இருந்துட்டு அம்மாச்சி கூப்பிட்டு சாப்பிட சொல்கிறாங்க. என் பொண்ணு அங்கே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கா, நான் மட்டும் எப்படி சாப்பிட்டுட்டு குத்துக்கல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் என் பொண்ணோடு இருக்க போகிறேன்ற சந்தோஷத்தில் இருந்தேன், ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ஒருத்தையும் வீட்டு கதையை சொல்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே மறந்து உட்காந்துட்டேனே. இங்கே இருந்து என் பொண்ணு கூட இருந்திருந்தா எனக்கு என் பொண்ணுக்கு இப்படியெல்லாம் நடக்க நான் விட்டுருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம செந்தில் இருந்துட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், அம்மாவை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எந்திரிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா பாண்டியனா சரவணனும் வராங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே பாண்டியன் எதுவுமே பேசாமல் ரூம்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. எல்லாமே லோவாகிடுச்சு, அதனால் அம்மா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அரசி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. பழனி இருந்துட்டு அக்கா இன்னும் கண்ணே முழிக்கவே இல்லை, இன்னும் மயக்கத்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உசுருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அம்மா, ஆமாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுமா, மற்றபடி அக்காவுக்கு எல்லாமே லோவாக இருக்குது, அதனால தான் அக்கா இன்னும் மயக்கத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்தபோது சரவணன் கூப்பிட்ட உடனே என்னாச்சும் ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்து போய் தான் இங்கே வந்தோம். அதுக்கப்புறம் அத்தாச்சியை நாங்கள் தண்ணி ஊற்றியெல்லாம் எழுப்பி பார்த்தோம், எந்திரிக்கவே இல்லை, பயந்துக்கிட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். எப்படி இருந்தாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு வீட்டுக்கு வந்தபோது
கோமதி இருந்த நிலமை, அதுக்கப்புறம் நடிப்புன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனது, காஃபி எடுத்துகிட்டு வரும்போது தடுக்கி கீழே விழுந்தது, இப்படி எல்லாத்தையுமே நாடகம்னு சொல்லிட்டு இருந்த பாண்டியன், இன்னைக்கு கோமதி அந்த நிலமையில பார்த்தோன்னே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துக்கிட்டு இருக்காங்க. சரவணன் வந்து பாண்டியனை சமாதானம் பண்ணுறாரு. நீ வீட்டுக்கு வந்தது எப்போ வந்த? ஒரு 2:30 மணி இருக்கும்பா. அப்படின்னா அதுக்கு முன்னாடி தானே நான் வீட்டுக்கு வந்துட்டு போனேன். கிச்சனில் ஏதோ சவுண்டு கேட்டுச்சு. ஒருவேளை மறுபடியும் என்கிட்ட பேசுகிறதுக்காக தான் அவள் ஏதாச்சும் பண்ணுறாளோன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்படியெல்லாம் ஆகுன்னு சத்தியமாக நான் நினைக்கவே இல்லைடா. நான் மட்டும் அவளை கவனிச்சிருந்தா இந்நேரம் அவள் அந்த நிலைமையில் இருந்திருக்க மாட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காரு. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.